கழிப்பெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகே. இரக்கம் என்ற பெரிய பண்பு இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று வள்ளுவனின் அடியை முன்வைத்து உங்கள் முன் இரக்கம் மனிதனின் உயர்ந்த பண்பு எனும் தலைப்பில் உரையாற்ற வந்துள்ளேன். வணக்கம். நம்மை அன்னார்ந்து பார்க்க வைப்பது கோவிலின் கோபுரம். ஒருவரை உயர்த்தி காட்டுவது அவரின் இரக்கமுள்ள பண்பே ஆகும். இரக்கமுள்ளவர்கள் இருப்பதால் தான் இந்த பூமியும் இன்றளவும் சுற்றுகிறது என்பதை வேடிக்கையாக சொல்வதுண்டு. வள்ளலார் சாதாரண மனிதனை விட பல அடி மேலே சென்று தனது உயர்ந்த இரக்க குணத்தை தன் எழுத்தால் வெளிப்படுத்துகிறார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என வாடி வருந்தும் வள்ளல் பெருமானை நினைத்து இரு கரங்களும் வணங்கத்தான் செய்கின்றன. அன்புசால் வருகையாளர்களே, ரஷ்யா பேரரசுக்கும் பிரான்ஸ், ஐக்கிய ராஷ்ய மற்றும் ஒட்டுமான் பேரரசு படை கூட்டணிக்கும் இடையே நடந்த கிரிமியன் போரில் பல வீரர்கள் பாதிக்கப்பட்டார்கள். பகலில் மட்டுமல்லாது இரவு பொழுதுகளிலும் கைகளில் விளக்கேந்தி பாதிக்கப்பட்ட வீரர்களுக்கு ஓயாமல் சிகிச்சை அளித்து வந்ததால் நைட்டிங்கேல் எனும் பெயரால் அழைக்கப்பட்டு அழியா புகழ் பெற்றார் ஒரு இரக்கமுள்ள இங்கிலாந்து பெண். 2025 ஆண்டில் கோலாத்திருநாடுவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் கம்புங் பாயாபுசார் கடுமையாக பாதிக்கப்பட்ட போது ஒரு பூனையும் பாதிக்கப்பட்டது. பூனை தானே என்று கைவிடாமல் நமது நாட்டின் அங்கதான்புர்தானன் அவாம் மலேசியா எனும் புது தற்காப்பு படையினர் அதனை காப்பாற்றிய இரக்கமுள்ள செயலை நம் நாட்டு மக்களின் பார்வையை ஈர்த்தது. என் பேச்சினை சிறிதளவும் சலிப்பின்றி கேட்டுக்கொண்டிருக்கும் வருகையாளர்களே, பிறர் படும் வேதனைகளை கேட்டு ஒருவருடைய உள்ளம் உருகுகிறது என்றால் அவனிடத்தில் இறைவன் கோயில் கொள்கிறான். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் என திருமந்திரத்தில் திருமூலர் அன்றே கூறிவிட்டார். ஆம், இரக்க குணத்தோடு நாம் விளங்கும் போதே நம்மோடு சக மனிதர்களும் எளிதாக தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் பயணிக்க முடிகிறது. வருகையாளர்களே, இறுதியாக இருக்கும் போதே இறக்கும் முன் இரக்க குணமுடன் இருந்திடுவோம். மீண்டும் கேளுங்கள், இருக்கும் போதே இறக்கும் முன் இரக்க குணமுடன் இருந்திடுவோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி.